ஒரு சிங்கம் ஒரு நரிக்கிட்ட சொல்லுது, "நீ எனக்கு எப்படியாவது சாப்பிட்றதுக்கு உணவு கொண்டு வந்துரு. அப்படி நீ கொண்டு வரலன்னு வையேன், நான் உன்ன தான் என்னோட உணவாக்கிக்குவேன்." அப்படின்னு சொல்லுது. இத கேட்டு பயந்து போன நரியும் ஒரு கழுதைகிட்ட போயி, "நீ என் கூட வா. இந்த காட்டுக்கே உன்ன ராஜாவாக்கி பார்க்கணும்னு சிங்கம் ஆசைப்படுது." அப்படின்னு சொன்னத நம்பி அந்த கழுதையும் அந்த நரி கூட போது. அந்த சிங்கம் அந்த கழுதைய சாப்பிட ட்ரை பண்ணும்போது அதோட காத பிச்சிருது. அதிலிருந்து எப்படியாவது தப்பிச்சு வந்த அந்த கழுதை போய் அந்த நரிக்கிட்ட சொல்லுது, "நீ என்னை ஏமாத்திட்ட" அப்படின்னு. அதுக்கு அந்த நரி சொல்லுது, "இல்ல, இல்ல. ராஜா உன் தலைக்கு அந்த கிரீடம் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்க்க தான் ட்ரை பண்ணியிருப்பாரு. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. வா திரும்பவும் போலாம்" அப்படின்னு கூட்டிட்டு போது. உடனே அந்த சிங்கம் அந்த கழுதையோட வால புடிச்சு பிச்சிருச்சு. அப்பவும் தப்பிச்சு வந்த கழுதை அந்த நரிக்கிட்ட போய், "நீ திரும்பவும் என்னை ஏமாத்திட்ட" அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த நரியும், "இல்ல, இல்ல. நீ அப்பதான் அந்த ராஜாவோட சீட்ல உட்காரும்போது உனக்கு உன்னோட வாலு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாதுன்னு உன்னோட வால ராஜா எடுத்துட்டாரு" அப்படின்னு சொல்லுது. அது கேட்டு நம்பி திரும்பவும் அந்த கழுதை அந்த சிங்கத்துக்கிட்ட போது. அப்போ அந்த சிங்கம் அத கொன்னு சாப்பிட ட்ரை பண்ணுது. அப்போ அந்த நரி அதோட லங்ஸு, அதோட ஹார்ட்டு, அதோட கிட்னி இது எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்காக அந்த சிங்கத்துக்கிட்ட கொண்டு போம்போது, அந்த சிங்கம் கேக்குது, "இது எல்லா பார்ட்ஸும் இருக்கு. ஆனா இதோட மூளை எங்க போச்சு?" அப்படின்னு அந்த ராஜா சிங்கம் கேக்குது. அதுக்கு அந்த நரி சொல்லுது, "இந்த கழுதைக்கு மூளைன்னு ஒண்ணு இருந்திருந்தா, அது வாட்டி அடிபட்ட அப்பவே அது தப்பிச்சு போயிருக்கும். திரும்ப திரும்ப நம்மகிட்ட வந்து இப்படி கடைசியில உயிரை விட்டிருக்காது" அப்படின்னு சொல்லுச்சு. இது அந்த கழுதைய பத்தின கதை மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். நீங்க ஒரு விஷயம் யாராவது இனிமையா பேசிடுறாங்க, உங்களுக்காக இனிமையா எல்லாம் பண்ணிடுறாங்கங்கிறதுக்காக நம்பி போகாதீங்க. ஏன் அவங்களுக்காக அவங்க நமக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா கடைசியில ப்ராப்ளம் உங்களுக்கு தான். அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி உங்களுக்கு தப்பா படும்போதே கொஞ்சம் அலர்ட் ஆயிக்கோங்க. இல்லைன்னா நீங்க சிக்கல்ல மாட்டிப்பீங்க.